Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 384 part 1. ஓபன் பண்ணா நைட் நேரம் காட்டுறாங்க. கப்பல் அப்படியே ஸ்மூத்தா போயிட்டு இருக்குது. ப்ரூக்கு தான் கப்பல் அப்படியே ஓட்டிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டே ரொம்ப சைலண்டா இருக்குது. இப்பதான் அவனும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கான். ஏன்னா இவ்வளவு நாளா அவன் கப்பலுக்கு தலைவரா இருந்து பாத்துக்கிட்டு இருந்தான். ஆனா இப்ப அந்த பஞ்சாயத்தே இல்லையே, அதுவே பெரிய ஹாப்பி. ஆனா என்ன தனியா இருக்கிறது அவனுக்கு ரொம்ப போர் அடிக்குது. அப்போ லாப்போனை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு நான் இப்ப லூஃபியோட குரூல ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. சொல்ல போனா அதுக்கும் மேல அந்த விஷயமே இன்னைக்கு மத்தியானம் தான் எனக்கு தெரிஞ்சதுன்னு வேற சொல்லுவான். என்னன்னா கப்பலை சுத்தி பார்த்து இருக்கும் போது ப்ரூக்கு நம்ம ஆளுகளோட லாக் புக்க பாத்துருவான். நமி என்ன பண்ணிருப்பா, ஆரம்பத்துல இருந்து இவங்க என்னென்னலாம் பண்ணிட்டு வந்திருக்காங்களோ அது எல்லாத்தையுமே ஒரு புக்ல தெளிவா எழுதி வச்சிருப்பான். அது எல்லாத்தையுமே அவன் படிச்சு பார்த்து அசந்துட்டான். அடேங்கப்பா, லூஃபியோட க்ரூ இந்த அளவுக்கு அட்வென்ச்சர் பண்ணிட்டு வந்திருக்காங்களான்னு. சொல்ல போனா பயத்துக்கே பயம் காட்டிட்டு வந்திருக்காங்கல்ல. அப்படி ஒரு க்ரூல ஜாயின் பண்ணிருக்கான்னா இவனும் ஒருத்தன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி காட்டணும்ல. காட்டுவேன் லாப்போன், கண்டிப்பா காட்டுவேன்னு சபதம் எடுப்பான். அப்படியே கட் பண்ணா விடியற மாதிரி இருக்குது. ஆனா இன்னும் விடியல. சன் ரேஸ் மட்டும் தான் வெளியில வந்திருக்கு. சன் இன்னும் வெளியில வரல. ஆனா அதுக்குள்ள இந்த ப்ரூக்கு விடிஞ்சிருச்சுன்னு சொல்லி இசையாலேயே எழுப்புறேன்னு வாசிக்க ஆரம்பிச்சிருவான். எல்லாம் தாங்க முடியாம கதறுவாங்க. ஆனா நமி மட்டும்தான் அந்த ப்ரூக்க விட்டு தள்ளுங்க, லூஃபியோட மண்டையில போட்டு அவனை ஆப் பண்ணுங்கயா, கொரட்ட சத்தம் தாங்க முடியலன்னு கதறுவா. அப்படியே கட் பண்ணா காலையில எல்லாம் சாப்பிட உட்கார்ந்து இருப்பாங்க. அப்ப பிராங்கி பேசாம நம்ம இந்த இடத்துல பெடல் பண்ணி போலாம்பா. ஏன்னா இந்த இடத்துல சுத்தமா காத்தும் இல்ல அலையும் இல்ல. பெடல் பண்ணா மட்டும்தான் மூவ் பண்ணி போக முடியும். ஆனா நமி செக் பண்ணி பார்த்த வரைக்கும் இன்னைக்கு மட்டும்தான் இந்த அளவுக்கு அமைதியா டல்லா இருக்குமாமா. அதுக்கப்புறம் எல்லாமே பிக்கப் ஆயிரும், எந்த பஞ்சாயத்தும் இல்லாம்பா. அப்படின்னா கோலாவை தேவையில்லாம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. சார் ரைட், இங்க சீரியஸா இவங்க பேசிட்டு இருந்தா லூஃபி அதெல்லாம் கட்டுக்காம 2 லெக் பீஸ கையில எடுத்து வச்சுக்கிட்டு வெளின்னு வெளுத்து கட்டுவான். இல்ல வேற எப்பா சஞ்சி நீ செம சூப்பரா குக் பண்றேன்னு பாராட்டு. அவனுக்கு இதெல்லாம் கேட்டு அழுத்து போயிருக்கும். அந்த டைம் சஞ்சி ரோபினுக்காண்டி சாலட் எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பானா. இவ்வளவு விஷயம் இங்க நடந்துகிட்டு இருக்கும். இந்த ப்ரூக் பையன் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஆச்சரியமா ஹைப்பரோட பாத்துக்கிட்டு இருப்பான். ஏன்டா ஏன் காலையில இருந்து இப்படி இருக்கு, ஏதாச்சும் எனக்கு எக்ஸைட்மெண்டா நடந்துச்சான்னு கேட்பாங்க. அப்பதான் சாப்பர் சொல்லுவான், அவன் நேத்து நம்ம லாக் புக்க பார்த்தானாமா, அன்னையில இருந்து தான் இப்படி மாறிட்டான உடனே அவனும் ஆமா நான் அதை படிச்சேன், ஆனா மொத்தமா படிக்கல, கொஞ்சம் தான் படிச்சேன், ஆனா அதை படிச்சுட்டு அசந்து போயிட்டேன், நீங்க எல்லாம் வேற லெவல் மாசுன்னு அப்படியே பாராட்டி தள்ளுவான். இவங்க த்ரில்லர் பார்க்கல பண்ணாங்களே அட்வென்ச்சர், அது எல்லாமே சின்ன ஒரு சாம்பிள் தான். ஆனா இவங்களோட வரலாற்றை கம்ப்ளீட்டா படிச்சு பார்க்கும்போது அலபாஸ்டாங்கிற ஒரு டெசர்ட் கிங்டம்ல சிவில் வாரையே ஸ்டாப் பண்ணிருக்காங்கல்ல. அது மட்டுமா லெஜெண்டரி ஸ்கை ஐலாண்டுக்கே ஒரு கிராண்டான அட்வென்ச்சர் பண்ணிருக்காங்களே. வாட்டர் செவன்ல வேற லெவல்ல வேர்ல்டு கவர்மெண்ட்டையே வச்சு சம்பவம் செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் படிக்கும் போதே எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல. ஆனா நல்ல வேலை எனக்கு ஹார்ட் இல்லன்னு சொல்லி சிரிப்பான். எல்லாத்துக்குமே சிரிப்பா வரும். உடனே சாப்பரு, இனிமேட்டு அந்த லாக் புக்ல உன்னோட பேரும் வரப்போகுது சூப்பர்ல என்ன ஒண்ணு. அவனும் இப்ப அதான் சொல்ல வரான். என்னன்னா இப்போ இவன் நம்மளோட க்ரூமேட்டா ஜாயின் பண்ணிட்டான். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பேன் அப்படி இப்படின்னு பயங்கரமா சொல்லுவானா. உடனே நமி நீ இவ்வளவு ஆர்வமா இருக்கிறது எந்த தப்பும் இல்ல, ஆனா நான் ஒரே ஒரு ஃப்ரீ அட்வைஸ் மட்டும் கொடுக்குறேன், அதை மட்டும் என்னைக்குமே லைஃப்ல மறக்காத. நம்ம க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து சாப்பிடும் போது மட்டும் எப்பவுமே உசாரா இருன்னு சொல்லுவான். அந்த லூசு பைய ஓகே மேடம், எவனாச்சும் எனிமி கணினின்னு வந்தான்னா கல்ல விட்டு அடிச்சு மண்டைய பொலந்துடுறான்பா. உடனே ரோபின், தம்பி நீ இன்னும் வளரணும்பா. நமி ஒண்ணு அத சொல்ல வரல, ஆனா நீ அதை சீக்கிரமாவே புரிஞ்சுக்குவேன்னு சொல்லி வாய மூடல. இந்த லூஃபி பையன் லபக்குன்னு ப்ரூக்கோட நூடுல்ஸ ஒரே ஆளா அள்ளி வாயில போட்டுருவான். அடே 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 அடேன்னு போறக்குள்ளே வாயில வச்சாச்சு. கீழே பொத்துன்னு விழுந்து, இப்பதான் மேடம் நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா உசாரா இருப்பேன். பட் இருந்தாலும் என்னோட க்ரூ மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே நான் கண்டிப்பா நாடி நரம்பு எல்லாமே தேய வேலையை பார்ப்பேன். வேலை பார்க்கணும்னு தான் ஆசை, ஆனா எனக்கு தான் போன்ஸை தவிர வேற எதுவுமே இல்லையேன்னு ஃபீல் பண்ணுவான். இவனுக்கு வேற வேலை இல்ல. அப்படியே கட் பண்ணா சஞ்சய் சமையல் கல்ல சமைப்பான்ல, அவனுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி தட்டு கழுவுவான். இது ரொம்ப நல்ல விஷயம் தானே. இந்த கேப்ல நம்ம சஞ்சய் நமிக்கு டீ போட்டு கொடுக்கலான்னு ரெடி பண்ணுவான். ப்ரூக்க பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு வழியில நம்ம ஆளுங்க எல்லாத்துக்குமே அவன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறான். என்ன ஆனாலும் சரி இந்த கப்பல்ல இவன் யூஸ்ஃபுல்லா இருக்கணும், அவ்வளவுதான். இத சொன்ன உடனே சூப்பர்ப்பா, சரி நீ வேலையை பாரு, நான் டீயை கொடுக்க போறேன்ட்டு போவானா. அப்ப இந்த ப்ரூக்கு கழுவி வச்ச பிளேட் எல்லாத்தையுமே அப்படியே தூக்கி இதை எங்க வைக்கணும்னு கேட்பான். அதுவான்னு சொல்ல வரதுக்குள்ளேயே கீழே இருக்க சோப்பு நுரைய மிதிச்சு கால் வலிக்கி விட்டுருமா. சோ பிளேட் கண்ட மேனிக்கு அங்கிட்டு இங்கிட்டு ஆட ஆரம்பிச்சிடும். சஞ்சய் பார்த்துட்டு கடுப்பாயி, மவனே அந்த பிளேட் எல்லாம் கீழே போட்ட உன்னை கொன்னே போடுவேன்பா, நான் தான் ஆல்ரெடி செத்துட்டேனே, இதுக்கப்புறம் என்ன கொல்றதுன்னு சொல்லிட்டு பிளேட் எல்லாம் தூக்கிட்டு மேல வீசிடுவான். அது அப்படியே பிளைங்ல இருக்கும்போது டீ வச்சிருந்த தட்டை ப்ரூக்கு கிட்ட கொடுத்துட்டு சஞ்சய் வேற லெவல்ல மாசா காலை வச்சு கதகளி எல்லாம் ஆடி ஒரு வழியா எந்த பிளேட்டுமே கீழே விழாம அலேக்கா புடிச்சிருவான். உடனே ப்ரூக்கு வா வேற லெவல்ல மாஸ் காட்டிட்டீங்கன்னு பாராட்டி தள்ளுவான். எப்படி இருக்கும் அவனுக்கு, கொய்யால இனிமேட்டு உன்னை நம்பி எல்லாம் தட்டை நான் தரவே மாட்டேன்டாம்பா. அவனுக்கு ஒரு அளவும் புரியல. ஏன்னா சஞ்சயோட வாயில ஒரு பிளேட் வச்சுட்டு பேசிட்டு இருப்பானா. சரி ஏதோ ஒன்னு சொல்றான், சரி பரவாயில்ல நீங்க இங்க வேலையை பாருங்க, நான் வேணா நமிக்கு கொண்டு போய் காஃபியை கொடுக்குறேன்ட்டு அவன் பாட்டு
கிளம்பிடுவான். அடே 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 நான் தாண்டா பொண்ணுன்னு கதறுவான். நான் அதுக்குள்ள அபாட்டு நேரா ரூமுக்கு போயிருவான். போன உடனே வாயை கொடுத்து வாங்கி கட்டி என்ட்ரிலேயே சப்புன்னு உன்னை வாங்கிட்டு தான் உள்ள போவான். சரி ரைட்டு. அதுக்கப்புறம் காஃபியை ஊத்தி கொடுத்து ஒரு பஞ்சாயத்து வேலை நல்லா தான் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அவ மேப் எல்லாம் வரைஞ்சிட்டு இருப்பான்ல, அதை பத்தி கேட்கும் போது அவன் எனக்கு இந்த வேர்ல்டு மேப்பை வரையணும் தான் ஆசை, கண்டிப்பா ஒரு நாள் வரைவேன், அதுதான் என் கனவும்பா. அதை கேட்டுட்டு ப்ரூக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா தயங்காம கேளுங்க, நான் பண்றேன்னு சொல்லிட்டு இன்னொரு கப் டீ குடிங்கன்னு ஊத்துவானா. அவ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ம்பா. உடனே அவனுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துடும். நீங்க ரொம்ப அழகா ஹம்புலா வண்டர்ஃபுல்லா இருக்கீங்கன்னு பேசிக்கிட்டே கப்பல நிறைய டீயை ஊத்தி அது ஒழுகி ஐயோ சுடுதே சுடுதேன்னு கப்ப தூக்கிட்டு மேல வீசிடுவான். நம்ம எல்லாம் வீதியாருவா. ஐயோ உனக்கு ஒண்ணு ஆகலையே, நீ ஓகேவான்னு. எனக்கு என் கை சுற்றுச்சு, ஸ்கின்னெல்லாம் எரியுமேன்னு சொல்லிட்டு பாப்பான். அதுக்கப்புறம் கைய பார்த்துட்டு ஆமா எனக்கு தான் ஸ்கின் இல்லையே, அப்புறம் எப்படி எரியும்னு சொல்லிட்டு விழுந்து விழுந்து சிரிப்பான். போடா விளக்கன்னு சொல்லிட்டு அவன் மேப்பை வரைய போனா மேப்ல ஃபுல்லா டீ கொட்டி இருக்கும். ஐயோ கேர்லெஸ் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி துணி எடுத்து கண்டமேனிக்கு அந்த மேப்பை போட்டு தேய்தேன்னு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தூக்கி காமிச்சு அப்படியே சூப்பரா கிளீன் பண்ணிட்டானா, எனக்கு டான்ஸ் எல்லாம் வேண்டாம், வேற ஏதாவது ஹெல்ப்னா கூப்பிடுங்கப்பா. அவளதான் கொல்ல கான்ல கத்துன்னு கத்துவா. உடனே அங்க இருந்து அடிச்சு புரண்டு ஓடிடுவான். ஜோரோ பார்த்துட்டு என்ன இவன் இங்கிட்ட அங்கிட்ட ஓடிட்டு இருக்கான்னு முழிப்பான். பாவம் பைலுக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிரும். சே நம்மளால யாருக்குமே எந்த யூஸுமே இல்ல போலயே, சின்னதா ஒரு விஷயத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா கூட பரவாயில்லையேன்னு மண்டையை பிச்சுக்கிட்டு வரும்போது லூஃபி கூப்பிட்டு உசோப்பும் பிராங்கியும் ஏதோ புதுசா ட்ரை பண்றாங்க, வந்து பாக்குறியான்னு கேப்பான். வரமாட்டேன்னா சொல்லுவான். செம ஹாப்பியா வருவான். அந்த டைம் சாப்பர் அங்க உட்கார்ந்துட்டு இருப்பானா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா வெதர் எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டு அவனோட ஹெர்ப்ஸ் எல்லாத்தையுமே காய வச்சுக்கிட்டு இருக்கானாமா. இப்ப என்னன்னா பிராங்கி அவனோட புது வெப்பனை டெஸ்ட் பண்ண போறான். அதைத்தான் இவங்க பார்க்க போறாங்க. இது ஆக்சுவலா சூப்பர் பிராங்கி கனான், அதாவது லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் எல்லாம் அட்டாக் பண்றதுக்காக ரெடி பண்ணது. அதுவும் கோலாவோட பவர்ல அட்டாக் பண்ற மாதிரி அக்யூரசியும் கரெக்டா இருக்கும். ஆபரேட் பண்ண போறது நம்ம உசோப்பு தான். நான் எய்ம் வச்சு அடிச்சா இந்த உலகத்துல எதுவுமே மிஸ் ஆகாதான்னு சொல்லிட்டு பயங்கரமா பஞ்செல்லாம் பேசிட்டு இருப்பான். ப்ரூக்கு இதை பார்த்த உடனே செம ஹாப்பி, என் வயித்துல பட்டர்ஃபிளை எல்லாம் பறக்குதுமா. லூஃபிக்கு சிரிப்பா வரும். அப்படியே மூடிட்டு நின்னு வேடிக்கை பார்க்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு வேற ஏதாச்சும் உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க, நான் அதை செய்யறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்பா அப்படின்னா கோலா பேரல் ஒன்னு எடுத்துட்டு வா, அப்பதான் நமக்கு டெஸ்ட் பண்ண கரெக்டா இருக்கும்னு சொன்ன உடனே ரைட்டு விடுங்கன்னு அடிச்சு புடிச்சு போய் உள்ள இருக்க ஒரு பேரல் ஒன்னு தூக்கிட்டு வருவான். அவன் வந்த உடனே அதுல ஊத்துன்னு வர சொல்லிடுவானுங்க. அவனும் ஊத்துவான், ஆனா அது கோலா மாதிரி இல்ல. இவனுங்க அதை எதையும் நோட் பண்ணாம இவனுங்க எய்ம் பண்ணி அட்டாக் பண்ண ரெடி ஆயிடுவானுங்க. எங்கன்னா தூரத்துல ஒரு ராக் ஒன்னு இருக்கும், அதான் எய்ம் வச்சு அடிக்கணும். சரின்ட்டு மிஷின் ஆன் பண்ண உடனே சக்க 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 சக்குன்னு ஓடும், ஆனா டப்புன்னு ஆஃப் ஆயிரும். என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சரி ஓகேன்னு சொல்லி பிரஷரை இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஆன் பண்ணுவானுங்க. அது என்னவோ மிஷின் கண்ணா பின்னான்னு ஓடி கண்ட மேனிக்கு அதிர ஆரம்பிச்சிடும். ஐயோ ஏதோ பஞ்சாயத்து ஆயிருச்சு போலன்னு அடிச்சு புடிச்சு உசோப்பை காப்பாத்திட்டு பிராங்கி அங்க இருந்து எஸ்கேப். அப்படி காப்பாத்தின உடனே படால்னு வெடிச்சு தெரியும். உசோப்புக்கு கொல்ல காண்டாவும். நீ பண்ண வெப்பன் பிளாப்டா பண்ணிப்பலன்னு. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. கரெக்டா தான் எல்லாத்தையும் பண்ணா, அப்புறம் எப்படி இப்படி ஆச்சு, ஒரே குழப்பமா இருக்கேமா. இங்க வெடிச்சு உள்ள ஊத்துன கோலா எல்லாமே தெரிச்சிருக்கும்ல. அதை நம்ம லூஃபி நக்கி பார்த்துட்டு இது என்ன உப்பு கறியுது, கோலா மாதிரி இல்லையாமா. சாப்பரம் நக்கி பார்த்துட்டு கோலா கூட என்னத்தையும் மிக்ஸ் பண்ணிருக்காங்கம்மா. ஏன்னா பிராங்கி ஃபர்ஸ்ட் பாட்டில் கோலா ஊத்தனா, ரெண்டாவதான இவன் ஊத்தனா. இங்க ப்ரூக்கு நக்கி பார்த்துட்டு இது சோயா சாஸ்மா அப்படின்னா கோலாக்கு பதிலா சோயா சாஸ ஊத்தி விட்டுருக்கான். அட வீணா போன விலங்கா வெட்டி பாயல, சோயா சாஸ ஏன்டா தூக்கிட்டு வந்தேன்னு கேப்பான். அட ஆமா நான் தப்பா தூக்கிட்டு வந்துட்டேன், இப்படி ஒரு தப்பா பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு உடனே பிராங்கி காண்டாயி சாப்பிடாம அவனேன்னு விரட்டி விரட்டி அட்டாக் பண்ணுவான். இத பார்க்கும்போது ஒரே ஃபன்னா இருக்கும். என்ன வெடிச்சு தெரிச்சல எல்லாத்தோட ட்ரெஸ்ஸும் நாரி போச்சு. இங்க சாப்பர் காய வைக்கலான்னு கொண்டு வந்த ஹெர்ப்ஸ் எல்லாமே நாரி போச்சு. இனி எல்லாத்தையும் மறுபடியும் கழுவி அதுக்கப்புறம் தான் காய வைக்கணும். ஆனா லூஃபி தான் எப்பா கோலாவையும் சோயா சாஸையும் கலந்து இந்த மீட்டை சாப்பிட்டா செம டேஸ்டா இருக்கும்பா. மொத்தத்துல எதை பத்தியும் அவனுக்கு கவலை இல்ல. இங்க ப்ரூக்கு பாவம் அவனால சுத்தமா முடியல. ஆமா ஹெல்ப் பண்ணலான்ட்டு போனா எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. நான் இப்படி சொதப்பிட்டேன்னு அப்படியே புலம்பிக்கிட்டே போவான். அந்த டைம் அங்க ஜோரோ பயங்கரமா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பானா. உடனே அவன் கூட போய் உட்காந்துக்கிட்டு அவன் பண்றதெல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பான். அந்த டைம் என்ன தோணும்னா இவனும் அவன மாதிரி ஸ்பாட்ஸ்மேன் தான். இந்த மாதிரி டைம்ல பார்க்க மட்டும் கூடாது, கூட சேர்ந்து ட்ரையும் பண்ணணும்னு அவன் மெடிடேஷன் பண்றான்னு இவனும் அவன் கூட உட்காந்து மெடிடேஷன் பண்ணுவான். ஒரு 2 நிமிஷம் தான் கம்முன்னு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் சோரோ மெடிடேஷன் பண்ணும்போது இடையில பேசுறது தப்புன்னு எனக்கு தெரியும், ஆனான்னு எழுப்பானா. ஆனா என்னடா சொல்லி தொலைன்னு கேட்டா நான் பாத்ரூம் போகணுமா அப்படின்னா சத்தம் போடாம போக வேண்டியதானே, அதை ஏன்டா என்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு தொண்டையிலேயே ஆத்துவான். அங்கதான் ஒரு பிரச்சனையே. என்னன்னா மெடிடேஷன் பண்ற பொசிஷன்ல உட்காரன்னு சொல்லி 2 காலுமே லாக் ஆயிருச்சு, காலை எடுக்க முடியல. ஆனா பாத்ரூம் வர்ற மாதிரி இருக்கு, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலமானா. அதே வெயிட் பண்றான்னு சொல்லி ஜோரோ அடிச்சு புடிச்சு தூக்கிட்டு ஓடுவான். அப்படியே கட் பண்ணா தனியா உட்காந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஏன்னா இவன் போனானா டிஸ்டர்பன்ஸ் ஆகுதே தவிர இவனால அவங்களுக்கு ஒரு யூஸும் இல்ல. இது ரொம்ப மோசம், நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி மண்டையை பிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த டைம் ரோபின் அங்க வந்து செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருப்பாளா. நேரா அவட்ட போய் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுனா சொல்லுங்க, தாராளமா பண்றேன்பா, அப்பெல்லாம் எந்த ஹெல்ப்பும் தேவையில்லாம்பாளா. உடனே சரி ஓகேன்ட்டு அப்படியே சோகமா போவான். உடனே ரோபின் கூப்பிட்டு ஏன் காலையில இருந்து ரொம்பவும் கவலைப்பட்டு இருக்க, எனக்கு தெரிஞ்சு நீ எதையோ நினைச்சு பயப்படுறேன்னு நினைக்கிறான்பா. அவனும் ஆமா ஆமா கரெக்டா சொல்லிட்டீங்க ரோபின், நான் ரொம்பவும் கவலையிலயும் பயத்திலயும் இருக்கேன், எனக்கு என்ன பண்றதுனே தெரியலன்னு சொல்லி அவன் மனசுல இருக்க கவலை எல்லாத்தையுமே கொட்டி தீப்பான். அட லூஃபி ஃபர்ஸ்ட் இவனை அவங்க க்ரூல சேர்த்திக்கிறேன்னு சொல்லி கேட்டப்போ இவனுக்கு ரொம்ப த்ரில்லா இருந்துச்சாமா. அவன் கேஷுவலா கேட்டான், ஆனா இவனுக்கு மனசுக்குள்ள ரொம்ப ஹாப்பி. ஆனா அதுக்கப்புறம் லூஃபி எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஓர போட்டு பொலந்து கட்டினாங்களே. அது மட்டும் இல்லாம அந்த த்ரில்லர் பார்க்ல போட்ட
பார்த்த சண்டையெல்லாம் சாதாரண சண்டையா? அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன்கிட்ட தயங்கி நான் உன் குரூல சேர்ந்துக்கலாமான்னு கேட்டா அவன் கேஷலா ஓகே இருப்பான். ஆனா இப்ப அவனுக்கு என்ன ஒரு குழப்பம்னா, நிஜமாவே இவன் இந்த குரூக்கு தேவைதானா? அந்த அளவுக்கு இவன் ஒர்த்தா? ஏன்னா இவங்க இனி போறது நியூ வேர்ல்டுக்கு. அங்க வர்றவனுங்க எல்லாம் சும்மா தேங்காய் சாப்பிட்டு தேனை நக்கிறவனுங்க இல்ல, இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப கொடூரமானவனுங்க. அப்படி இருக்கும்போது நான் உங்களுக்கு யூஸ்லெஸ்ஸா எதுக்குமே உதவாம போயிருவனோன்னு ஒரு பயம். இன்கேஸ் அது அப்படித்தானு ப்ரூவ் ஆயிருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன இந்த ஷிப்ல இருந்து விரட்டிடுவீங்கல்ல, எனக்கு ஃப்ரெண்ட்ஸை இழக்க கூடாதுன்னு ரொம்ப ரொம்ப பயம். மறுபடியும் என்னால அந்த தனிமைங்கிற ஒரு வாழ்க்கையில வாழ முடியாது, அது ரொம்ப கொடுமை. அதனாலதான் நான் யூஸ்ஃபுல்லான ஒரு ஆள் தான் ப்ரூவ் பண்றதுக்காண்டி இவ்வளவு கஷ்டப்படுறேன்பா. ஓ, இதுக்குதான் நீ இவ்வளவு கவலைப்பட்டு இருக்கியான்னு ரோபின் கேக்குறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.